நீலாபுரம் கிராமத்துல அசோக்கும் அவன் மனைவி அக்ஷயாவும் வசிச்சு வந்தாங்க. அசோக் தொழிலால ஒரு மரவெட்டிதான். ஆனா அவனுக்கு அதிகமான பேராசை இருந்தது. நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தந்திரம் செய்யலான்னு தான் அவன் எப்பவும் யோசிப்பான். ஒரு நாள் அசோக் காட்டுக்கு போய் விறகு வெட்டுறதுக்காக கிளம்பினான். கொஞ்ச தூரம் நடந்ததும் அவனோட அண்டை வீட்டுக்காரன் மாதவனை சந்தித்தான். மாதவன் ஆட்டு மந்தையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தான். அட மாதவா, இவ்வளவு சந்தோஷமா எங்கிருந்து வர? என்ன என்ன இது? இவ்வளவு ஆடுகளா? இதெல்லாம் யாருடைய ஆடுகள்? அட என்ன பேசுறீங்க அசோக்? இந்த ஆடுகள் என் கூட இருக்குன்னா வேற யாருக்கு சொந்தமா இருக்க போகுது? எனக்கு தான் இல்லையா? அடேங்கப்பா, அப்படியா? என்ன ஒரு வளர்ச்சி! உனக்கு ஏதோ லாட்டரி அடித்திருக்கா என்ன? இல்ல அசோக், எந்த லாட்டரியும் அடிக்கல. இந்த ஆடுகளை என் மாமியார் வீட்டுல சீதனமா கொடுத்தாங்க, அவ்வளவுதான். என்ன என்ன சொல்றீங்க? இந்த ஆடுகளை உங்க மாமியார் வீட்டுல சீதனமா கொடுத்தாங்களா? ஆமா, இது எனக்கு சீதனமா கிடைச்சது. நீங்க ஏன் இவ்வளோ அதிர்ச்சி அடைகிறீங்க? சீதனம்ங்கிற பேச்ச கேட்டதும் அசோக்கோட மனசுல பேராசை வந்துடுச்சு. அவன் தன் கோடாலியை எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு திரும்புறான். அக்ஷயா, விஷயம் தெரியுமா? நம்ம மாதவனுக்கு அவங்க மாமியார் வீட்டுல சீதனமா ஆடுகளை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயும் உங்க அம்மா வீட்டுல இருந்து ஏதாவது கேட்கணும். நம்மளும் எத்தனை காலத்துக்கு இப்படி காட்டுல விறகு வெட்டிட்டே இருக்கிறது? ஒரு நாள் 5 ஆடுகள் நமக்கு கிடைச்சா கூட அதோட பாலை வச்சு நாமளும் ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமே. என்ன சொல்ற? இல்லைங்க, நாம் அப்படி செய்யக்கூடாது. அவங்க நிலைமை ஒன்றும் நம்மளை விட ரொம்ப நல்லா இல்லை. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு? நாம ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கணும்? அவங்க நிலைமை மோசமா இருந்தா நாம என்ன செய்ய முடியும்? அப்படி பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்தாங்க? இப்போ என்ன கொடுத்துட போறாங்க? சரிங்க, உங்களுக்கு அவங்க கொடுக்க முடியும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. அசோக் தன் திட்டப்படி அடுத்த நாளே தன் மாமியார் வீட்டுக்கு சென்று விடுகிறான். அவன் மனசுல பேராசையும் பெரிய எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அத்தை அத்தை, நாங்க ஆட்டுப்பால் வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிறோம். என்னன்னா, ஆட்டுப்பாலோட விலை நகரத்துல ரொம்ப நல்லா கிடைக்குது. நீங்க ஒரு சில ஆடுகளை வாங்கி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அசோக்கோட பேச்சை கேட்டதும் ருக்மணிக்கு குழப்பமாகி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டபடியே அசோக்கிடம் சொல்றாங்க. அப்பா, நீ கட்டாயம் ஒரு நல்ல தொழில் தொடங்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா என் நிலைமை உனக்கு தெரியாதா? உனக்கு ஆடுகள் வாங்கி தர அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு. அது ஒரு கழுதை. அதுவும் ரொம்ப வயசானது. அதனால உனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னா எடுத்துட்டு போப்பா. கழுதையா? இந்த கழுதைய வச்சு நான் என்ன பண்றது? அட அத்தை, நான் உங்ககிட்ட ஆடு கேட்க தான் வந்தேன். ஆனா நீங்க எங்களுக்கு கழுதைய தரீங்க. சரி, பரவாயில்ல. என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. கழுதைய கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போறேன். அசோக் கழுதையை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புறான். ஆடுகளை எதிர்பார்த்து வந்த அவனுக்கு இப்ப ஒரு வயசான கழுதை கிடைச்சிருக்கு. அக்ஷயா, இங்க பாரு, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உங்க அம்மா வீட்டு சீதனம். பெரிய ஆடுகளை கேட்க போனேன், கழுதையை எடுத்துட்டு திரும்பி வந்திருக்கேன். பாரு, இதுதான். சரி, என்ன கிடைச்சதோ அது நல்லதுதான். இருக்கட்டுங்க, என் அம்மா உங்களை வெறும் கையோட அனுப்பலையே. நாம நினைச்சா இந்த கழுதைய வச்சு கூட நம்ம வேலையை அதிகப்படுத்தலாம். இந்த கழுதை உங்க விறகுகளை சுமந்து செல்ல உதவியா இருக்கும். ஆமா அக்ஷயா, நீ சொல்றது சரிதான். நான் இத பத்தி யோசிக்கவே இல்லை. அடுத்த நாள் அசோக் கழுதையை அழைச்சிட்டு விறகு வெட்ட காட்டுக்கு போறான். சபாஷ் சபாஷ். என்ன அசோக், நீங்க பெரிய காரியம் பண்ணிட்டீங்க. நம்ம கிராமத்துல யாருக்கும் சீதனமா ஒரு கழுதை கூட கிடைச்சதில்ல. ஆனா உங்களுக்கு மாமியார் வீட்டுல கழுதையே கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம்! அருமை. அட இல்ல மாதவா, அப்படியெல்லாம் இல்ல. நான் அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. அது என் வேலைக்கு பயன்படும்னு அவங்க பார்த்தாங்க, அதனால கொடுத்துட்டாங்க. இதுல சீதனம் எங்க இருந்து வந்துச்சு? ரொம்ப நல்லது. என்ன ஒரு விஷயம்! எங்க மாமியார் வீட்டுல சீதனத்துல ஒரு பூனை கூட தரலையே. அசோக் கழுதையின் மீது அதிக பாரத்தை ஏற்றினான். ஐயா, என் முதுகில் இவ்வளவு பாரம் போடாதீங்க. எனக்கு வயசாயிடுச்சு. அதிக பாரம் தூக்க முடியாது. ஏய் கழுதையே, உன்னை நான் இங்க உட்கார வச்சு சோறு போட கொண்டு வரல. நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யாதீங்க எஜமா. என் வயசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விறகுகளை சுமந்து போற சக்தி இப்போ என்கிட்ட இல்ல. அப்போ நான் என்ன செய்யணும்? உன் விறகுகளை ஏன் தலைமையில வச்சுட்டு போகணுமா? அதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்.
அசோக்கோட மனசுல பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை அவ்வளவு அதிகமா இருந்ததால கழுதையோட நிலைய கூட அவன் கவனிக்கல. நாளுக்கு நாள் அவன் கழுதையின் மேல கனமான விறகுகளை ஏற்றிக்கிட்டே இருந்தான். கழுதையோட அலறல் சத்தம் கூட அவனை பாதிக்கல. நேரம் போகுது. ஒரு நாள் அசோக் காட்டில் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அப்போது நிறுத்து, நீ இந்த மரத்தை வெட்ட முடியாது. இது என்ன சத்தம்? யார் அது? யார் அங்கே? என் முன்னாடி வா. நான் இந்த மரத்தோட பாதுகாவலன் பூதம். நீ இந்த மரத்தை வெட்ட முடியாது. அட, நான் இந்த மரத்தை வெட்டலன்னா என் பொழப்பு எப்படி நடக்கும்? நான் என் குடும்பத்தோட பசியை எப்படி போக்குவேன்? மரம் வெட்டுவதுதான் உன் பொழப்பு என்றால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா இந்த மரத்தை வெட்ட நான் அனுமதிக்க முடியாது. இதுக்கு பதிலா நான் 3 ஆசைகளை நிறைவேற்ற முடியும். சொல், உனக்கு என்ன வேண்டும்? அசோக் மனசுக்குள், இது நிஜம்னா இன்னைக்கு என் தலைவிதி மாறப்போகுது. பணக்காரன் ஆகுறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. சரி, நீ உண்மையிலேயே என் 3 ஆசைகளை நிறைவேற்ற முடியுமா? ஆம், சொல். உன் முதல் ஆசை என்னன்னு சொல். சரி, என் முதல் ஆசை என்னன்னா என் முழு வீடும் தங்கமா மாறணும். உன் முதல் ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ உன் 2வது ஆசையை சொல். அப்போ என் 2வது ஆசை என்னன்னா நான் என்ன சொன்னாலும் அது உண்மையா நடக்கணும். உன் இந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆனா கவனமா இரு. இதை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ உன் 3வது மற்றும் கடைசி ஆசையை சொல். பூதமே, எனக்கு இப்போ 3வது ஆசை பத்தி யோசிக்க கொஞ்சம் நேரம் வேணும். நான் இதை அப்புறமா கேட்கிறேன், சரியா? உன் விருப்பம் போலவே ஆகட்டும். இவ்வளவு சொல்லிட்டு பூதம் மறைஞ்சு போச்சு. அட அட அட, இன்னைக்கு நான் பணக்காரன் ஆயிட்டேன். அடேங்கப்பா, குபேரனோட சாவி என் கையில கிடைச்சிருச்சு. தங்க வீடு. சீக்கிரம் போய் வீட்டை பார்க்கறேன். அசோக் வீட்டுக்கு போனான். அட, இது நிஜமா? என் வீடு தங்கமா மாறிடுச்சு. ஜாலியா இருக்கு. இப்போ சீக்கிரம் போய் வீட்டுக்குள்ள அக்ஷயாவை பாக்குறேன். அவ சந்தோஷத்துல பைத்தியமா இருப்பா. அசோக் வீட்டுக்குள்ளே போனதும் வீட்டில இருந்த எல்லா பொருட்களும் தங்கமா மாறி இருந்ததை பார்த்தான். அவனுடைய மனைவி அக்ஷயாவும் தங்கச் சிலையாக மாறியிருந்தாள். ஆ, அட அக்ஷயா, உனக்கு என்ன ஆச்சு? நீயும் தங்கமா மாறிட்டியா? ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டேன்? எனக்கு இவ்வளவு பெரிய பாவம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் கண் தெரியாம போயிருக்கலாம். ஆண்டவா! அசோக் 2வது வரத்தை பயன்படுத்தியதால், அட அட, இது என்ன? என் கண்ணுல ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது? ஐயோ கடவுளே, எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நான் சொன்ன வார்த்தை பழிச்சிடுச்சே. நான் மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரி ஆகணும். ஆண்டவா! இல்ல எஜமா, இப்போ நீங்க முன்னாடி இருந்த மாதிரி ஆக முடியாது. ஏன்னா ஆசை நிறைவேற்றும் வரத்தை பயன்படுத்த நீங்க ஒரே ஒரு வாய்ப்பை தான் வச்சிருந்தீங்க. அதை நீங்க வீணாக்கிட்டீங்க. இனிமே எதுவும் செய்ய முடியாது. கழுதையே, உனக்கு தெரியுதில்ல, நீயாவது ஏதாவது செய். என்னை காப்பாத்து. நான் பேராசையில வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன் மேலையும் நிறைய கொடுமை செஞ்சிருக்கேன். என்னை மன்னிச்சிரு கழுதையே. எப்படியாவது என்னை காப்பாத்து. தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. உன் எஜமானுக்காக இதை கூட செய்ய முடியாதா? எஜமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இன்னும் அந்த பூதத்துக்கிட்ட உங்க 3வது ஆசையை கேட்கல. அந்த 3வது ஆசையில தான் உங்களால சரியாக முடியும். ஆமா, அது சரிதான். ஆனா இப்போ நான் கண்ணு தெரியாதவன். பூதத்தை எப்படி நான் போய் சேர்வேன்? பரவாயில்ல எஜமா, நீங்க என் முதுகுல உட்காந்துக்கோங்க. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். கழுதையின் பேச்சை கேட்ட அசோக் கழுதையின் முதுகில் உட்கார்ந்து கொள்கிறான். மெதுவா அந்த கழுதை அவனை அந்த ரகசிய மரத்தடிக்கு அழைச்சிட்டு போகுது. என் பூதமே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பேராசையில வந்து என் கால்ல நானே கோடாலி போட்டுக்கிட்டேன். தயவு செய்து என் 3வது ஆசையை நிறைவேற்று. என்னை இந்த சாபத்துல இருந்து விடுவி. அசோக், பார்த்தாயா உன் பேராசையோட விளைவை? அதிக பேராசையால நீ உன் 3 ஆசைகளையும் வீணடிச்சிட்ட. சரி, உன் 3வது ஆசையும் நிறைவேறிடுச்சு. இப்போ எல்லாமே உனக்கு முன்பு இருந்த மாதிரியே திரும்ப கிடைச்சிடும். அப்படி சொல்லிட்டு பூதம் அங்கே இருந்து மறைஞ்சிடுச்சு. அடடே, என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது. அட கழுதையே, நீயும் என் பக்கத்துல இருக்க. அதுவும் எனக்கு தெரியுது. என் கண்ணு சரியாயிடுச்சு. இப்போ நான் பார்க்க முடியும்.
உனக்கு ரொம்ப நன்றி கழுதையே. நான் உன் மேல ரொம்ப கொடுமை செஞ்சேன், ஆனா நீ எனக்கு உதவி செஞ்ச. சரி, இப்போ வீட்டுக்கு போய் அக்ஷயாவை பாக்குறேன். அசோக் வீட்டுக்கு சென்றபோது எல்லாமே முன்பு இருந்தது போலவே மாறிவிட்டிருந்தது. அவன் மனைவி அக்ஷயா பத்திரமா வீட்டின் வாசல்ல அசோக்கோட வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அக்ஷயா, நீ நல்லா இருக்கியா? எனக்கு இப்பதான் உயிர் வந்தது போல இருக்கு. ஆமாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணுமில்ல அக்ஷயா, இப்போ என் கண்ணு திறந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நடந்தது எல்லாமே ஒரு மோசமான கனவுன்னு நினைச்சு நான் மறந்துட்டேன். அக்ஷயா, என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரு பாடம் கிடைச்சிருச்சு. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப மதிப்பு மிக்கது. இனிமே நான் எப்பவும் பேராசைப்பட மாட்டேன். இந்த மாதிரி அசோக் பேராசையின் காரணமா வந்த கஷ்டங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டான். உண்மையான மகிழ்ச்சி திருப்தியில தான் இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.